போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒரு ஆன்மீக குறிப்பாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வோமே. நீங்கள் சுயமா அல்லது பின்பற்றுபவரா இப்படிங்கிறது நிறைய பேருக்கு நல்ல குறிப்பு தெரிஞ்சிருக்கணும். இந்த குறிப்பு தெரியாமல் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிகழ்கிறதில்ல. முதல்ல நீங்கள் சுயமா அப்படிங்கிறதே ஒன்று இருக்குது. புத்தரை எடுத்துக்குங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக புத்தரை வச்சுக்குவோம். புத்தர் பல குருக்கள்கிட்ட அவருடைய தேடுதலுக்காக போனார். அதே போல் புத்தர் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்து தன்னுடைய நிலையை விட்டுட்டு வெளியில் வந்து ஒரு தேடுதலுக்கு வந்தார். அந்த தேடுதல் கடைசியாக அவருக்கு என்ன ஆச்சு? பல குருமார்கள்ட்ட மாறி அதில் எங்கேயும் அவருக்கு ஒரு நிறைவில்லை. இது சரி போதும்னு நிறுத்தும் போது தான் அவருக்குள் நிகழ்ந்தது அந்த விஷயம் இல்லையா? அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? புத்தர்னு சொல்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாம் பேசுகிறோம். இன்னும் நம்மை கடந்து இன்னும் எத்தனை தலைமுறைகள் பேசுவாங்க இல்லையா? இது சுயம். அவருக்குள் நிகழ்ந்த ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்கிறாரு? ஒரு வடிவமைச்சு நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த மாதிரி தியானம் செய்யுங்க, இந்த மாதிரி பயிற்சி யோக பயிற்சிகள் செய்யுங்க, இந்த மாதிரி சுவாச பயிற்சி இந்த மாதிரி செய்யுங்க. அவருடைய அனுபவத்தை சுயத்தில் அவருக்கு நிகழ்ந்ததை அவர் என்ன செய்தால் பிறருக்கு நன்மை கிடைக்கும், இதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாங்கிறத ஒரு குறிப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த குறிப்பை யார் யாரெல்லாம் பின்தொடர்ந்து போகிறாங்களோ அவர்களெல்லாம் பின்பற்றுபவர்களாக நினைக்கிறோம். சரி, இப்போது இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசலாம். அவருக்குள் நிகழ்ந்த நிகழ்வு, அந்த ஞானம், அவருடைய சுயம், அது வந்து அவர் அந்த புத்தருங்கிறவர் அவருடையதை. எத்தனை பேர் அந்த நேரத்தில் ஒரு நாட்டை விட்டுட்டு ஒரு அரசன்கிற பதவியை விட்டுட்டு வெளியில் போனதா எத்தனை பேர் அவர் மேலே விமர்சனம் வச்சுருந்துருப்பாங்க. அந்த புத்தருடைய காலத்தில் எத்தனை பேர் விமர்சனம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து அவருடைய தேடுதல், அவருடைய பயிற்சி, ஒரு ஞானம் நிகழ்ந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தனை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கார். அவருடைய ஞானத்தையும் அவருடைய ஞான அனுபவத்தால் நமக்கு எவ்வளோ விஷயங்களை உருவாக்கி கொடுத்துருக்காரு. சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, தியானத்துக்கு கொடுத்துருக்காங்க, சுவாச பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பல பிரிவுகள் எதற்காக? அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த பாடங்கள் எல்லாம் பயன்படணும்னு வகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போகிறோம். இன்னும் பலர் இதை தொடர்ந்து போவாங்க. இது புத்தருக்குள் நிகழ்ந்த நிகழ்வு. இந்த ஞானம்ங்கிறது அவருடைய சுயம். சரி, இதுக்கப்புறமேட்டுக்கு அவர் சொல்லி கொடுத்த ஒரு யுக்தியை எடுத்துக்கிட்டு நான் வரேன். எதற்காக 2 பேர்த்துக்கு 4 போதனைகள் சொல்கிறேன். நான் புத்தரை பின்பற்றுபவன் அப்படின்னு தான் ஆகுமே ஒழிய இது என்னுடைய சுயம் இல்லை. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய சுயம் கிடையாது, எனக்குள் நிகழ்ந்தது அல்ல. என்னுள் நிகழ்ந்த ஞானத்தை நான் யாருக்கும் போதிக்கல, அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் போதிக்கிறேன். இதுதான் பின்பற்றுதல். இதே போல தான் ஒருவரை நாம் தேர்ந்தெடுத்து போகிறோம்னா நாம் பின்பற்றோமா அல்லது சுயத்தை பின்பற்றுகிறோமா? அல்லது இன்னொரு விஷயம் பாருங்கள், நாம் யாராவது ஒருத்தர்கிட்ட தேடி போய் பல இடத்துல தேடுதலுக்கு பிறகு தான் ஒரு நிகழ்வு நமக்கும் நடக்கும். இதை ஒரே பிறவியில் நடக்கிறதும் இருக்குது, பிறவியாக தேடி கிடைக்காம போகிறதும் இருக்குது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிகழ்வு எந்த பிறவியிலாவது நிகழ்ந்து தான் தீரணும். இந்த ஞானம் உங்களுக்குள் நிகழ்ந்து தான் தீரணும். இதுதான் முடியும். இதில் தான் முடிவும் தெரியும் இல்லையா? அப்போது பின்பற்றுகின்ற பொழுது அவங்க நம்ம ஒரு இயந்திரத்தனமாகவே இருப்போம். இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் அரைக்கண் பார்வையோடு இருக்கணும், அதே போல் இந்த இடத்துல தான் கவனத்தை வச்சுருக்கணும். இப்படியெல்லாம் சொன்னதை மட்டுமே இயந்திரத்தனமாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறதும் இருக்குது. கொஞ்சம் என்ன செய்யலாம்? இது இப்படி இருக்குமா? ஆன்மீகம் சார்ந்த தேடுதலில் அடுத்த நிலைகளாக என்ன செய்வாங்க? ஒரு பயிற்சி செய்கின்ற பொழுது இந்த பயிற்சி இப்படி செய்யலாமா அல்லது இன்னும் கொஞ்சம் மாற்றி முயற்சி செய்யலாமாங்கிறதெல்லாம் உங்களுடைய சுய தேடுதலில் தான் இருக்குது. அப்போது என்னதான் யாரையாவது நாம் பின்பற்றிக்கிட்டே வந்தாலும் உங்களுக்குள் அந்த நிகழ்வு நிகழணும்னா உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய பயிற்சி இருக்குல்ல, அதில் ஒரு தேடுதலும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த நிகழ்வு உங்களுக்குள் நிகழ்வதற்கு அனுமதிப்பீங்க. அந்த ஞானம்னு சொல்லக்கூடியது சிறிய விஷயமெல்லாம் இல்லை. அது நிகழ்ந்துட்டால் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உண்டான விஷயம்தான். ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில்
இதை ஒரு வேலையாலாம் செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் இதை வேலையாக செய்ய முடியாது. காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், தவப்பயிற்சி செய்கிறோம். ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே என்ன செய்யணும்? நம்மளுடைய பொருள் தேவையான உலகம் இல்லையா, பொருள் தேவையை நோக்கி நம்ம போயிடுவோம். அப்புறம் மாலை நேரத்தில் மறுபடியும் தவத்திற்குண்டான நேரத்தை ஒதுக்கிக்குவோம். இப்படி தான் செய்ய முடியும். சிறிது சிறிதாக தான் உங்களுக்குள் அந்த நிகழ்வு ஏற்பட கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் எடுக்கும். ஆகையினால இதை ஒரு வேலையாக செய்யணும்னா குடும்பம் இருக்கக்கூடாது, மற்ற எந்த ஒரு விஷயங்களும் இருக்கவே கூடாது. அப்படின்னா தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? இதை ஒரு வேலையாக, இதை ஒரு பயிற்சியாகவே, இந்த ஞானத்தை நோக்கின விஷயத்துக்காகவே போய்கிட்டே இருப்போம். அப்போது நாம் சுயமா அப்படின்னா எனக்குள் நிகழ்ந்திருந்தால் என்னுடைய பேச்சு மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் தெரியும்? ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். அதே போல் எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பல பேர் விமர்சனை செய்ய தான் செய்வாங்க. பல குறிப்புகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் சுயமாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் என்னுடைய இந்த ஞானம்னு சொல்லக்கூடியது வெளி உலகத்துக்கு பயன்படும். நான் பின்பற்றுபவனாக இருந்தேனா பிறருடைய ஞானத்தை, அவர் கொடுத்த ஒரு அனுபவத்தை, அவர் கொடுத்த பயிற்சியினால் நான் நன்மை அடைஞ்சுக்கிட்டு போகிறேன்னு தான் அர்த்தமே தவிர இதில் சுயங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பின்பற்றுதல் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை. அப்படியே முதல்ல ஒரே குருவை தேடி போய் பலன் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, பல குருமார்களை தேடி போய் எந்த பலனும் இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க. ஆகையினால இதை பற்றின இன்னும் பல விஷயங்கள் ஆய்வு செய்வோம், பல விஷயங்கள் நாம் பேசுவோம். உண்மையில் சுயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். உங்களுக்குள் நிகழ்ந்து விட்டால் நீங்கள் வேறு ஒரு உலகத்தை உருவாக்குவீர்கள். அதனால் உங்களுக்குள் நிகழ்வதற்குண்டான பயிற்சி அதெல்லாம் செய்யுங்க. சுயம்தான் ரொம்ப முக்கியம். பின்பற்றுதல் ஆரம்ப நிலை. யாரோ ஒருத்தர் நம்ம பின்பற்றி தான் ஆகணும். யாரோ ஒருத்தரோட முதல்ல போய் அந்த தேடுதலோடும் அந்த பயிற்சிகளோடும் உங்களுடைய கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் போகும்போது தான் இதுவும் நிகழும். சும்மாலாம் எதுவும் நடக்காது. ஆக பொருள் சார்ந்த உலகத்தில் இதை ஒரு வேலையாக செய்யாமல் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய மற்ற விஷயங்களையும் அனுசரித்து வேலையோடு சேர்த்து, தொழிலோடு சேர்த்து இதையும் கொண்டுட்டு போங்க. நிச்சயம் மாற்றம் நிகழணும்னு அந்த எல்லாம் வல்ல இறை சக்தியை நானும் உங்களோடு சேர்ந்து வேண்டிக்கிறேன்.